மீன ராசி கேது தசை. இந்த 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி பெயர்ச்சியான பிறகு கேது தசையில் இருக்கிறீங்க. இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும்? ஏன்னா ஜென்ம சனி, விரய சனி ஒரு பலனாக இருக்கும், ஜென்ம சனி ஒரு பலனாக இருக்கும், பாத சனி ஒரு பலனாக இருக்கும். இந்த கேது தசையில் என்ன பலன்களை கொடுக்கும் சனி பகவான்? மீனராசியில் 3 நட்சத்திரக்காரர்கள், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயசில் இந்த கேது பகவான் தசை வரும்? பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 47 வரைக்கும் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 15 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துக்கிட்டா கூட, உத்திரட்டாதினாக்கா சனியோட தசை 19 வருஷம், அதில் 15 வருஷம் ப்ளஸ் ஒரு 17 புதன், அப்போ 32 வயசுக்கு மேலே 39 வரைக்கும் வரும். அதாவது முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. 4ஆம் பாதம் அப்படின்னாக்கா தசாபுத்தி இருப்புக்கள் 3 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கள் எடுத்துட்டா கூட 3 + 17 20, அப்போ 20 to 27 வரைக்கும் இந்த கேது தசை நடப்பில் வரும். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 39 வயசுக்குள்ள இந்த 4 பாதங்கள் இருக்கிறவங்க, சென்டர் பகுதியில் ஒரு 10 வருஷம் தசா புத்தி இருப்பு இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்க கூட 20 வயசுலேருந்து 39க்குள்ளே வந்துடுவாங்க இந்த கேது தசையில். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 17 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் உங்களுக்கு. இந்த ரேவதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம். முதல் பாதத்தில், இப்போ முதல் பாதம் அப்படின்னா ஒரு 15 வருடம் எடுத்துக்கலாம், 15லேருந்து 7 வருடங்கள் கூட்டினா 22 வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 7 வருடம்னா 10 வயசு வரைக்கும் வந்துடும். இந்த கேது தசை அப்படிங்கிறது 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போ 10 வயசுலேருந்து எடுத்துப்போம், 10 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் எங்கே வேணாலும் வரலாம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தசா புத்தி இருப்புக்களை வச்சு நம்ம இப்படி சொல்லலாம். இப்போ கேது தசை எப்படி இருக்கும்? இந்த கேது அப்படிங்கிறவர் யார்? கேது அப்படிங்கிறவர் ஞானக்காரகன், அனுபவத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். தன்னுடைய தசையில் கேது யார் கூட சேருதோ அந்த கிரகத்தோட ஆதிக்கத்தையே வாங்கிக்கும், அங்கே இருக்கக்கூடிய வீட்டுடைய பலன்களை சேர்த்து கொடுக்கும். ராகுவுக்கும் கேதுவுக்கும் விதிவிலக்குகள் நிறைய உண்டு. ஏன்னா இந்த கேது பகவான் அமர்ந்த இடத்தை பொறுத்து தான் எல்லா கிரகத்துக்கும் வீடு இருக்குது. ஆனால் கேது பகவானுக்கு அப்படி கிடையாது. அவர் எங்கே இருக்காரோ அதான் வீடு. அந்த வீட்டுக்கு என்ன பலன்களை கொடுக்கணுமோ, அந்த ஆதிபத்தியத்துக்கு என்ன பலன்களை கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். இப்போ ஜென்ம சனியில் என்ன பலன்களை கொடுக்கும் இந்த கேது பகவான்? முதல்ல இந்த கேது இந்த வயது காலத்திலலாம் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வயது ரீதியாக பார்ப்போம். 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும். இப்போ 15 வயசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 7.5 சனி போயிடுச்சுனாக்கா நல்லது. எப்பவுமே ஒரு பெரிய ஆளாக இருக்காங்க, நிறைய வசதி வாய்ப்புகள், கோடீஸ்வரன், நல்ல ஒரு தொழிற்சாலை வச்சுட்ருக்காங்க, நிறைய பேர் தொழிலதிபர்கள், நிறைய நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 16 வயசுக்குள்ளே அந்த 7.5 சனி முடிவுக்கு வந்துடும். அதாவது முதல் சுற்று சனி. 2வது சுற்று சனி வரும்போது உங்களுக்கு அவயோக தசைகள் வந்தால் கூட எந்த தசை வந்தாலும் சரி உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இடையில ஒரு அஷ்டம சனி மட்டும் வரும். அது கூட அந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு குரு நல்லா இருந்துச்சுன்னா அதுவும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். ஆனால் கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா குரு அந்த டைமில் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், குரு நல்லாவே இருந்ததுனாக்கா அந்த டைம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்காது. 15 வயசுக்குள்ளே வர 7.5 சனி அப்படிங்கிறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, வாசல், ஏதோ ஒன்று அவங்க வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ 15 வயசுக்கு மேலே 22 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில், இந்த படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் கேது தசை, கேது அமர்ந்த இடம் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இப்போ 16லேருந்து 22 வரைக்கும் அப்படின்னாக்கா இந்த வயது காலகட்டத்தில் வீடியோ பார்க்குறவங்க கம்மி தான். ஆனால் அவங்க பசங்களுக்காக பார்ப்பாங்க. அப்பா அம்மா பார்க்கலாம், இல்லை யாரோ ஒருத்தர் சொந்தக்காரங்க யார் வேணால் பார்க்கலாம், பசங்களுக்காக பார்க்கலாம், வீட்டில் இருக்க பசங்களுக்காக. இப்போ இந்த மீன ராசியில் ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் என்ன கொடுக்கும், எப்படி இருக்கும்ன்றதுக்காக இந்த வீடியோ பார்க்கலாம். ஏன்னா அந்த படிக்கிற காலகட்டத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் எல்லாமே வீடியோ இப்போ தெரிஞ்சு வச்சுட்டு தான் வீடியோ பார்க்குறாங்க. என்ன ராசி, என்ன நட்சத்திரம், மற்றபடி என்ன லக்னம்,
கேது எங்கே இருக்குது, கேது தசை என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், பாதி விஷயம் உங்களுக்கே புரியும். கேது இருக்கக்கூடிய வீடு இந்த மீனராசிக்கு, அதாவது குருவுடைய வீட்டுக்கு பகை கிரக வீட்டில் இருந்தாலோ அல்லது சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்தாலோ அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. ஜென்ம சனியில் படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுக்கும். படிப்பு ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நீங்கள் அதிகப்படியான முயற்சி எடுத்து படித்தா மட்டும்தான் உங்களுக்கு லைஃப். இந்த டைமுங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் தப்பிக்கலாம். ஜென்ம சனியில் கேது பகவான் சனி பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்தாலோ, நட்பு கிரக நட்சத்திரம் ஏறி தசை நடத்தினாலோ, அல்லது குருவுடைய நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை நடத்தினாலோ ஓரளவுக்கு தப்பிக்கலாம். நல்லாவே தப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு சொல்லிக்கலாம். நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா யோக தசைகளாக தான் இருக்கும். அந்த யோக தசைகளாக இருக்கும்போது சனி பகவான் முதல் சுற்று சனியில் இதில் கெடுக்கிற அமைப்பில் தான் வருவார். நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க, படிப்பில் கரெக்டாக இருக்கிறீங்க, சாதாரணமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, யார் சேரக்கூடிய நண்பர்கள், படிக்கக்கூடிய படிப்பு, நீங்கள் எதையுமே கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனையே கொடுக்காது. நீங்கள் தவறான நண்பர்கள், தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ அதை கெடுத்து விட்ரும். கெட்ட பேர், காலேஜ் விட்டு வெளியே போகிறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, லேடிஸ் அதாவது பெண்கள் மூலிமா ஆண்களுக்கு, ஆண்கள் மூலிமா பெண்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். நிறைய சண்டை சச்சரவுகளை கொடுக்கும். அது அவயோகத்தில் இருந்தால் மட்டும். அவயோகத்தில் இருந்தாலும் நீங்கள் சரியாக இல்லைன்னா இது மாதிரியெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜென்ம சனியில். 22 வயசுக்கு மேலே, இப்போ 47 வயசு வரைக்கும்னாக்கா ஒரு 30-32 வரைக்கும் வச்சுப்போம். கேது தசை படிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுத்துரும். ஏன்னா ஜென்ம சனியில் அப்படி ஒன்றும் கஷ்டத்தை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. படிப்பு இருக்காது, உங்களுக்கு மேல் படிப்பு படிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, வேலையில் நிரந்தரம் இருக்காது, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. வேலை கொடுத்துட்டு தான் வேலையில் பிரச்சனை வைக்கும். வேலை ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும், மன உளைச்சல்களை கொடுக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும். வீட்லேயும் சரி, இங்கேயும் சரி, மன உளைச்சல்கள் இப்படி கொடுக்கும். உங்களுக்கு கடந்த 2.5 வருஷமாக இல்லை ஜென்ம சனியில் இப்போவே எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் கொஞ்சம் பதிவாக போடுங்க. உங்களுக்கு இந்த ஜென்ம சனி, இந்த கேது பகவான் எங்கே இருக்குது, உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்குது, எந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு பதிவாக போடுங்க. வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. என்ன ஒன்று, நீங்கள் நிறைய உங்களுக்கு போராட வேண்டியதாக இருக்கும். கிடைக்குமா கிடைக்காதா, நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலையில் தாமதத்தை நிறைய கொடுக்கும். மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினச்சா கூட கொஞ்சம் தடை தாமதத்தோடு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் கிடைக்காமலாம் போகாது, வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஓரளவுக்கு. இப்போ ஜென்ம சனி என்னடா அது கஷ்டப்படுத்துன்னு சொல்கிறாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கேது தசையில் 7 வருடங்கள் அப்படின்னாக்கா 3.5 வருடம் பலன்களாக ஒரு சில ஜாதகங்களுக்கு கொடுக்கும். அதாவது மறைமுக சுப தொடர்பில் இருந்தால். ஆனால் ஜென்ம சனியில் வரும்போது அந்த கேது பகவான் அமர்ந்த இடத்தோடைய பலன்களும் இப்போ நல்ல பலன்கள் கொடுத்துட்டு வருதுன்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு ஆதிபத்தியம் வாங்கி ஒரு நல்ல தசை அப்படின்னாக்கா அந்த நல்ல பலன்களை கொடுக்கும். ஜென்ம சனிக்கு உண்டான கஷ்டத்தையும் கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வேலை ரீதியாக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் கொஞ்ச நாளைக்கு போகும். அப்படியே பெருசாக நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதையுமே எதிர்பார்க்காதீங்க. இந்த டைமில் ஒரு ப்ரொமோஷனுக்கு, ஒரு சம்பள உயருக்கு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்காது. கொஞ்சம் காலதாமதத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. இந்த 7.5 சனி, ஜென்ம சனி அப்படிங்கிறது சம்பள உயர்வு இல்லை பதவி உயர்வு எது கேட்டாலும் உங்களுக்கு அது நிராகரிக்கப்படும். நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். எதையுமே எதிர்பார்க்காம கிடைக்கிறது தான் இந்த சனியுடைய வேலை. நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அதிகப்படியாக உழைக்கிற மாதிரி இருக்கும், நிறைய வேலையை இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அடிக்கடி வேலையை விட்டு நின்றுவாங்க, அவங்க லீவ் போட்டுனே இருப்பாங்க அடிக்கடி. அந்த வேலைலாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி வரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால் ஒரு சில பேருக்கு திருமணம் கூடி வந்துடும். இப்போ 23, 24, 25 திருமணம் கூடி வரணும். ஆனால் ஜென்ம சனியாக வரும்போது இந்த டைமில் உங்களுக்கு குரு நல்லா இருந்தால் கூட கோச்சார ரீதியாக திருமணத்தை தள்ளி விட்டுரும். இப்போ திருமணம் தடைப்பட்டுச்சுனாக்கா 27 வயசு இல்லை 29 வயசில் தான் உங்களுக்கு திருமணம் கூடி வரும்.
இருந்தாலும் இப்போ திருமணம் கூடி வரலன்னா சந்தோஷப்படுங்க, கஷ்டப்படாதீங்க. ஏன்னா இந்த டைமில் திருமணம் கூடி வருதுன்னா நீங்கள் ரொம்ப உஷாராக கவனமாக பார்க்கணும். ஏன்னா வயசு போகுது அப்படின்ட்டு அவசர அவசரமாக போயிட்டு ஒரு இடத்துல மாட்டக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அதாவது நெகட்டிவான ஜாதகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கேது தசையில். இது அது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துரும். இந்த கேது பகவான் நல்ல அனுபவத்தை கொடுக்கும். இந்த டைமில் உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் பிரிவுகளை கொடுக்கும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நண்பர்கள் பிரிஞ்சு போவாங்க, சொந்த பந்தங்கள் பிரியும். 10 வருடங்களாக கிட்டத்தட்ட பல வருடங்களாக இருக்கக்கூடிய நட்பு, ஒரு 10 வருஷமாக நண்பர்களாக இருக்கிறீங்க, படிச்சிங்க, வேலை வாய்ப்பு ஒன்றா செய்கிறீங்க, இல்லை வேலை முடிச்சுட்டு சந்திக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. இது மாதிரியான நட்பு எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாதிக்கப்படும். ஏன்னா உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறா அப்படின்ட்டு அவரால் செய்ய முடியாமல் போயிடும், அவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிறன்ட்டு செய்ய முடியாமல் போயிடும். ஏதோ ஒரு வகையில் அந்த நட்புகள் பிரிக்கப்படும். இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, வார்த்தைகளுக்கு கவனம் தேவை. ஏன்னா பிரிஞ்ச நட்புகள் இந்த காலகட்டத்தில் ஒரு நட்பு பிரியுது அப்படின்னாக்கா உடையும். அது எப்படியும் உடையும். நல்ல நட்பு கூட இருக்கும், துரோகங்கள் நிறைய இருக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். இது சனியினுடைய ஆதிக்கம். சனி பகவான் ஒரு உண்மையான முகத்தை காட்டுவார். கூட இருக்கிறவங்க யார், நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம கூட பழகிறவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படிங்கிறத காட்டும். திருமண வாழ்க்கையில் இப்போ திருமணம் நடந்துச்சு, நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு, திருமணத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க. திருமணத்தில் பிரச்சனை வந்துச்சுனாக்கா இந்த டைம் உடையும், அதாவது பிரியக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதுவாக இருந்தாலும் அனுசரித்து போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை இந்த கேது பகவான் தசை கொடுக்காது. இப்போ 30 வயசுக்கு மேலே ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வேலை தேடுறீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும், வேலையில் பிரச்சனை வராது. ஒரு இன்க்ரிமெண்ட்டு அதில் வேலையில் ஒரு பதவி உயர்வு கேட்டிங்கனாக்கா அந்த பதவி உயர்வெல்லாம் தானாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் கேட்டிங்கன்னா தான் கிடைக்காது, கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க. நீங்கள் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க, எல்லாமே கிடைக்கும். விவசாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்தில் கொஞ்சம் நஷ்டம் வரும், கொஞ்சம் முதலீடு கம்மி பண்ணுறது நல்லது. வியாபாரம் அதில் தொழில் பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் முதலீட்டில் கொஞ்சம் பார்த்துங்க. பெருசாக கடன் வாங்காமல் நீங்கள் தொழில் பண்ணிங்கனாக்கா சிறப்பு. கூலிக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, மாசம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு பயம் இல்லை, அதாவது எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு பயம் இல்லை. ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலையில் அழுத்தம் அதிகமாக இருக்கும், அப்படி தான் போகும். மற்றபடி நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் ஜென்ம சனியில் கொடுத்துறாது இந்த கேது தசை. கேது பகவான் தசை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும், அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துன்னா ஜென்ம சனியில் கொஞ்சம் பாடாப்படுத்தும். மறைமுக சுப தொடர்பு, அவயோகம் செய்யக்கூடிய தசை உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் ஆகாத இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, அஷ்டமாதிபதி நட்சத்திரம் ஏறி இந்த கேது பகவான் தசை நடத்துச்சுனாக்கா, 6, 8, 12ஆம் அதிபதியோட நட்சத்திரம் வாங்கி தசை நடத்துச்சுனாக்கா கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு. இந்த 2025 சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு கேது தசை அப்படிங்கிறது ஓரளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.